நம்ம மீடியாக்களை எவ்வளவோ காரி துப்பிட்டோம், கழுவி ஊத்திட்டோம், என்னென்ன கேள்விலாம் கேட்கணுமோ கேட்டு பார்த்தாச்சு. படத்துல சொல்ற மாதிரி தான் இவங்களை அடிச்சும் பார்த்தாச்சு, அவுத்தும் பார்த்தாச்சு. ஆனா இவனுங்க திருந்துற மாதிரியே தெரியலையே அப்படிங்கிற மாதிரி திமுகவுக்கு முட்டு கொடுக்கறதையே தன்னோட வாழ்நாள் கடமையா வச்சிருக்கிறவனுக்கு பேரு தான் மீடியாவாம். பட் இவனுங்களுக்கு இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் வித்தியாசமான ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இப்ப சென்னை பிரஸ் கிளப் வந்து டிவிகேவினரை கண்டிச்சு பெருசா இவங்க அறிக்கை அறுத்து தள்ளுற அளவுக்குலாம் இப்ப அது போயிட்டு இருக்கு. ஆக்சுவலா நம்ம பேச வந்த விஷயம் முக்கியமான விஷயங்கள் நிறைய இருக்கு. பட் இதை முன்னாடியே பேசிடணும். ஏடா நீங்க என்ன அவ்வளவு யோக்கிய கருணாநிதிங்களா? சொல்லுங்கடா. போடுறது பூரா ஃபேக் நியூஸ். லேசா முகத்தை தொடச்சிட்டு வந்ததுக்கு எடப்பாடி பழனிசாமி முகத்தை மறைச்சிட்டு வந்தாருன்னு நியூஸ் போடுறீங்க. நாட்டுல எவ்வளவோ விஷயங்கள் நடக்குது. அப்படியே ஈரான் இஸ்ரேல் அறுத்து தள்ளிருச்சுன்னு அதை போட்டுக்கிட்டு இருக்கீங்க. இங்க நாங்குநேரியில பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவன ரோட்லயே நடமாடக்கூடாதுன்னு துரத்தி வெட்டிக்கிட்டு இருக்கானுங்க. அதை பத்தி பேசுங்கடான்னா பேச மாட்டேங்கிறீங்க. திமுககாரம் பண்ற பிராடுதனம் பிள்ளைகாத்தனம் எல்லாம் பறந்து போயிட்டு இருக்கு. எதை பத்தியும் பேச மாட்டேங்கிறானுங்க. விவேக் சொல்ற மாதிரிதான் 750 ஸ்பேர் பார்ட்ஸ்ல ஓடாத வண்டியாடா ஒத்த எலுமிச்சம்பழத்துல ஓடுது அப்படிங்கிற மாதிரி இவங்க ஆட்சியில திட்டங்கள்ல அறுத்து தள்ளிட்டோன்னு விளம்பரம் பண்றாங்க. அப்பயும் மக்கள் விளக்கமாத்த எடுத்துக்கிட்டு தயாரா நிக்கிறாங்க. அப்படிங்கறதால இப்ப அண்டா ஹாட் பாக்ஸ், அந்த அண்டாவுக்கு ஒரு மூடி எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. நான் என்ன சொல்றேன், மக்களே அண்டா கொடுத்தானா வாங்கி வச்சுக்கீங்க. திமுகவுக்கு வாக்கரிசி எடுக்கிறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வாக்கரிசி கூட தனியா வாங்க வேண்டியதில்லை. எப்படி இந்த எலெக்ஷன்ல திமுகவுக்கு கன்ஃபார்மா பாடையெல்லாம் ரெடி பண்ணி வழிவிட போறோம். அப்போ வாக்கரிசி எல்லாம் எடுக்கணும், தேவைப்படும் இல்லையா? அதுக்காக அந்த அண்டா குண்டாவெல்லாம் வாங்கி வச்சிங்க. இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் விட்டுட்டு இப்ப டிவிகேவுக்கு கண்டனம் தெரிவிக்கிறாங்களாம் சென்னை பிரஸ் கிளப். யாரா நீங்களாம்? கலைஞர் டிவியை கொலைஞர் டிவி, சன் டிவியை பன் டிவி, பாலிமர் டிவி, அப்படி ஒவ்வொரு டிவியும் ஃபேக்கா போட்டு நியூஸ் கார்டு கிரியேட் பண்ணி போட்டுக்கிட்டே இருக்காங்க. இதுல குணசேகரன் 1ஆம் நம்பர் கழக கொத்தடிமை குணசேகரன் என்கின்ற ஒரு மூத்த பத்திரிகையாளர் என்கின்ற கொத்தடிமை ஒரு பாலியல் வழக்குல சிக்கின மாதிரி ஃபேக் நியூஸ் கார்டு எல்லாம் போட்டிருக்காங்க. பட் இது தப்பு. ஆனா இவனுங்களுக்கு செய்யும் போது உங்களுக்கு இதுதாண்டா, அப்புறம் வேற வழி இல்லை, உங்களை இப்படிதாண்டா பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தானே இருக்கு. நீங்க திருந்தவே மாட்டீங்க. 200 ரூபாய் வாங்குறதையே ஒரு பெரிய வரலாற்று சாதனையா நினைச்சுக்கிட்டு கொத்தடிமை வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. அப்புறம் உங்களை வேற ரூட்ல தாண்டா ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த விவரங்கள் இருக்கு. பட் ஓகே, வாழ்த்துக்கள் விர்ச்சுவல் வாரியர்ஸ்.